அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். என் பெயர் சர் ஜெயதர்ஷினி. நான் 8ஆம் வகுப்பு பயில்கிறேன். என்னுடைய பதிவு எண் 308. நான் தேர்ந்தெடுத்துள்ள தலைப்பு பாரதியின் தமிழ் பற்று. தமிழ், தமிழர் நலன், பெண் விடுதலை, தீண்டாமை ஒழிப்பு போன்றவற்றிற்காக நூற்றாண்டு முன்னதாகவே தன் கவிதைகள் மூலம் உரக்க குரல் கொடுத்தவர் பாரதியார். இவருடைய கவிதை திறத்தை மெச்சி பாரதி என்ற பட்டத்தை எட்டப்ப நாயக்க மன்னரால் எட்டயபுர அரண்மனையில் வழங்கப்பட்டது. தேசிய கவி, பாசமிகு கவிஞரான சுப்பிரமணிய பாரதியாரின் பெருமையையும் தமிழ் பற்றையும் எடுத்துரைக்க நான் இன்று வந்துள்ளேன். திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள எட்டயபுரம் என்னும் ஊரில் உள்ள சின்னசுவாமி, லட்சுமி அம்மாள் ஆகிய இணையருக்கு 1882ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 11ஆம் நாள் பாரதியார் பிறந்தார். இவருடைய இயற்பெயர் சுப்பிரமணியன். தனது தாத்தாவான ராமசாமி ஐயரிடம் தனது தாய்மொழியான தமிழை கற்க தொடங்கினார். பாடம் கற்க தொடங்கிய சில ஆண்டுகளிலேயே சிறிய சிறிய கவிதைகளை எழுத தொடங்கினார். இவருடைய தந்தையின் பணியிடமான எட்டயபுர அரண்மனையில் தன்னுடைய கவிதை திறத்தை வெளிப்படுத்தி அனைவர் மனதையும் கவர்ந்து பாரதி என்ற பட்டத்தையும் பெற்றார். பாரதியார் 14 வயது இருக்கும் பொழுது 9 வயது சிறுமியான செல்லம்மாவை திருமணம் செய்து கொண்ட பின் மதுரையில் தமிழாசிரியராகவும் சுதேசமித்திரன் பத்திரிகையில் துணையாசிரியராகவும் பணியாற்றினார். பிறகு இந்தியாவின் சுதந்திரத்தின் தாகம் காரணமாக இந்தியா என்ற வார இதழையும் பாலபாரதம் என்ற ஆங்கில வார இதழையும் பொறுப்பேற்று நடத்தினார். பின்னர் இந்தியாவின் சுதந்திரத்திற்கு தன் எழுத்துக்களில் சில எதிர்ப்பை காட்டியதன் விளைவாக கைது செய்யப்பட்டு சில ஆண்டுகளுக்கு சிறையில் அடைக்கப்பட்டார். பாரதி ஒரு பன்மொழி புலவர். எனவே தமக்கு தெரிந்த பிற மொழிகளுடன் தமிழை ஒப்பிட்டு பார்த்து தமிழ் மொழியை இனிய மொழியாகவும் சிறந்த மொழியாகவும் இருப்பதை எண்ணி யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று தமிழ் மொழியை புகழ்ந்து பாடியுள்ளார். அடுத்த நிலையில் தாம் அறிந்த புலவர்களேயே தமிழ் புலவர்களாகிய கம்பனையும் வள்ளுவனையும் இளங்கோவையும் போல சிறந்த புலவர்கள் தாம் கண்டதே இல்லை என்று புலவர்களை முன்னிறுத்தி அவர்களை பெருமைப்படுத்துகிறார். இவர் குழந்தைகளுக்காக பாடிய பாப்பா பாட்டில் நாட்டின் பெருமையையும் தமிழ் மொழியின் பெருமையையும் எடுத்துரைக்கின்றார். அவ்வாறு பாடும் பொழுது தமிழ் சொற்களின் பெருமையை, சொல்லில் உயர்வு சொல் தமிழ் சொல்லை, அதை தொழுது படித்திரடி பாப்பா என்று கூறியுள்ளார். ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் ஆங்கில மொழி செல்வாக்கு பெற்று தமிழர்களாலும் கூட தமிழ் ஒதுக்கப்பட்டது. இதனை கண்டு வேதனை அடைந்த பாரதியார் தமிழுக்கு உரிய இடம் கிடைக்க வேண்டும், தமிழர்களுக்கு தமிழ் உணர்வை ஊட்ட வேண்டும், அப்பொழுதுதான் தமிழ் வாழும் வளரும் என்று எண்ணி அதற்காக சில விடயங்களை முன்னிறுத்தி ஆக்கங்களை வெளியிட்டார். அவையான தமிழ்நாட்டில் பிள்ளைகள் அனைவரும் தமிழ் மொழியிலேயே கற்க வேண்டும், அப்பொழுதுதான் தமிழ் மொழி வளரும். அது மட்டுமல்லாமல் எங்கும் எதிலும் தமிழ் இருக்க வேண்டும், எல்லா துறைகளிலும் தமிழ் புகுத்த வேண்டும் என்று கூறினார். அது மட்டுமல்லாமல் உலகத்தில் பிற மொழிகளில் உள்ள நல்ல நூல்கள் மற்றும் ஆக்கங்களை கொண்டு அதை தமிழ் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டு அதை படிக்க வேண்டும் என்றார். அப்பொழுதுதான் தமிழ் மொழி மேலும் வளம் பெறும் என்று கூறியுள்ளார். பாரதி தான் கொண்ட தமிழ் பற்றினால் நிறைய சிறப்பு பெயர்களை பெற்றார். அவை மகாகவி, தேசிய கவி, விடுதலை கவி, உலக கவி, தற்கால இந்திய விடிவெள்ளி, பைந்தமிழ் தேர்ப்பாகன், சிந்துக்கு தந்தை என்பனவாகும். பாரதியார் தமிழ் பற்றிலும் அரசியல் முற்போக்குகளிலும் சிறந்த எண்ணங்களை கொண்டுள்ளார். எனவேதான் பாரதியார் மறைந்தாலும் கூட அவர்களுடைய எண்ணம் நம் மனதில் நீங்கா இடம் பிடித்து இன்றும் வாழ்கின்றனர். பாரதியார் 1921ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 11ஆம் நாள் தனது 39வது வயதில் வாழ்க்கை பயணத்தை முடித்துக் கொண்டுள்ளார். எனக்கு வாய்ப்பளித்த குருவருட ஆன்மீக உறுப்பினர்கள் அனைவருக்கும் எனது மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இத்துடன் என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் மகிஷா. நான் 2ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் பேசும் தலைப்பு பாரதியின் தமிழ் பற்று. தமிழர் நலம், பெண் விடுதலை, தீண்டாமை ஒழிப்பு போன்றவற்றுக்காக
நூற்றாண்டுக்கு முன்னதாகவே குரல் கொடுத்தவர்தான் பாரதி. பாரதி எட்டப்ப நாயக்கர் மன்னர் பாரதியின் தமிழ் பட்டம் பெற்றார். பாரதி தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் சின்னசாமி ஐயர், லட்சுமி அம்மாள் ஆகியோருக்கு டிசம்பர் 11, 1882 பிறந்தார். பாரதி ஒரு பன்மொழி புலவர். எனவே யாவறிந்த மொழியிலே தமிழ் மொழிதான் சிறந்த மொழி என்று தமிழ் மொழியை புகழ்ந்துள்ளார். பாரதியார் படைப்புகளின் கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாப்பா பாட்டு, பாஞ்சாலி சபதம், புதிய ஆத்திச்சுடி என்பன கவிதைகளாகும். பாரதியார் தமிழ் பற்று மற்றும் கவித்திறனால் மகாகவி மகாகவி, மக்கள் கவிஞர், உலக கவிஞர், முண்டாஸ் கவிஞர், தேசிய கவிஞர், உலக கவிஞர் என பெயர் பட்டார். இவர் கவிஞர், எழுத்தாளர், சீர்திருத்தவாதி என பன்முகம் கொண்டவர். பாரதி மறைந்தாலும் அவரது பாட்டுகளும் எழுத்துகளும் கவிதைகளும் நம் மனதில் நீங்காமை இடம் பிடித்து விட்டது. நன்றி, வணக்கம். வணக்கம், எனது பெயர் பத்மேஸ்வர். நான் பேட்ச் 3, எனது பதிவு எண் 305. இங்கு அமர்ந்திருக்கும் மாணவர்களுக்கும் சான்றோர்களுக்கும் என்னை போன்ற மாணவ மாணவிகளுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தையும் இனிய தமிழ் புத்தாண்டையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இங்கு பேச வந்திருக்கும் தலைப்பு பண்டைய தமிழர்களின் உணவும் மருத்துவமும். இந்த உலகில் வாழும் மனிதர்களாகிய நமக்கு 3 அத்தியாவசிய தேவைகள் உண்டு. அவை உணவு, உடை மற்றும் இருப்பிடம். இந்த 3இல் உணவு என்பது அனைத்து உயிரினங்களுக்கும் பொதுவானது. தமிழர்களின் உணவு முறை சற்று மாறுபட்டது. அதற்கு காரணம் உணவே மருந்து, மருந்தே உணவு என்ற முறைதான். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பதன் பழமொழிக்கு ஏற்ப நோயற்ற வாழ்வு வாழ உணவே மருந்தாகும். மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோ வழிமுதலா எண்ணிய 3 பொருள். ஒருவனின் செயலும் உணவும் அதிகளவு கூடினாலும் குறைந்தாலும் மருத்துவ நூலோர்வாதம் முதலாக எண்ணி வகுத்த 3ம் நோயை செய்யும். தமிழர்களின் உணவு முறை சற்று மாறுபட்டது என்று நம் பெரும்பாட்டன் வள்ளுவர் அன்றே கூறியுள்ளார். உணவே மருந்து என்ற ஒப்பற்ற பழக்கம் நம் உணவு முறையில் தொன்று தொட்டு இருந்து வருகிறது. அதற்கு சான்றாக நம் சங்கால இலக்கியங்களும் உண்டு. கலித்தொகை 10 பாட்டு என்று வகைப்படுகிறது. உணவின் தமிழ் வேறு பெயர்கள் பிங்கள நிகண்டு, உணவே வசி உண்டி ஓதனம், அசனம் பகலம் இசை ஆசாரம், உரை ஓட்டம் என்று வகைப்படுகிறது. நீரினை சேமிக்கும் முறையில் தமிழர்களின் உணவு முறை ஆரம்பித்தது, மருத்துவமும் ஆரம்பித்தது. நீரினை செப்பு பாத்திரத்தில் சேமித்து அருந்தும் பழக்கத்தை கொண்டனர் தமிழர்கள். இதற்கு காரணம் செப்பு பாத்திரம் புழுப்பூச்சிகளை அழித்து மருத்துவத்தன்மை கொண்டதாக விளங்கும் என்பதால் தான். மற்றும் அறுசுவை உணவுகளை ஒரே சமயத்தில் உண்ணும் பழக்கத்தை கொண்டனர் நமது தமிழர்கள். அறுசுவை உணவாகவே இருந்தாலும் மருத்துவத்தன்மை கொண்டதாக விளங்கியது. இனிப்பு தசையை வளர்க்கின்றது, உவர்ப்பு உமிழ்நீரை சுரக்கச் செய்கிறது, துவர்ப்பு இரத்தத்தை பெருக்குகிறது, கார்ப்பு எலும்புகளை வளர்க்குகின்றது என்று வகைப்படுகிறது. சளி பிடிச்சா, காய்ச்சல் வந்தா, தலைவலியா ஒரு சுக்குமல்லி காப்பி போட்டு கொடுப்பாக. கொடுப்ப நிறைந்தவனுக்கு கொல்லும், இளைச்சவனுக்கு எல்லும் என்று பார்த்து சென்ற காலம் பண்டைய தமிழர்களின் காலம். பயிர் வகைகள், காய்கறிகள், பழங்கள், காய்கறிகள் என்று 3 வேளையும் அதிக சத்துள்ளதாக நம் பெரும்பாட்டன் உண்டனர்.
நம் அன்றைய தமிழர்களின் உணவு முறையை கைவிட்டதின் விளைவு. இக்காலத்தில் இவ்வகை உணவுகள் நல்லதே. இந்த விவசாயத்தை பற்றி பேசும் இந்த தருணத்தில் விவசாயத்தின் முக்கியத்துவத்தை நான் முன்வைக்க விரும்புகிறேன். மாணவர்களே, முன்பு போல் கருமேகங்கள் காணவில்லை, கால்நடைகளும் பேணவில்லை. நம் நாளை வரும் பசி போக்க நாகரிகமும் உதவு போவதில்லை. விவசாய நிலத்தை விற்று வங்கியில் பணம் போட்டால் வங்கி வட்டி தரும், உண்ண உணவு தருமா? விண்டோஸையும் எஸ்டாவையும் குடிக்க முடியாது, உண்ண முடியாது, அமல் எடுப்பது போல் முடியாது. நம் நாளை வரை பசி போக்க நாகரிகம் உதவ போவதில்லை. நம் பெரும்பாட்டன் வள்ளுவர் முன்னரே விவசாயத்தின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்துள்ளார். சுழன்றும் மேற்ப பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை பொருள். உழவுத்துறை நெருக்கடிகளை எண்ணி நாம் வேறு தொழிலை செய்ய சென்றாலும் அறிந்திடுவீர், இவ்வுலகம் என்றும் ஏரின் பின் தான் இயங்கும். அதைவிட இளம் விவசாயிகளின் முக்கியமாப்பட வேண்டும் என்பதை கூறுகிறேன். இக்காலத்தில் இவ்வகை உணவுகள் நல்லதே. பாரம்பரிய உணவின் மகத்துவத்தையும் மருத்துவத்தையும் நாம் குழந்தைகளுக்கு எடுத்துக் கொள்கிறேன். இந்த மேடையில் எனக்கு பேச வாய்ப்பளித்ததற்கு குருவரல் ஆன்மீக மையத்திற்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் வீமா மோனிஷா. நான் தமிழ் மொழியின் தொன்மை பற்றி பேச வந்துள்ளேன். உலகில் உள்ள உயிரினங்களுள் மனித உயிரினம் மட்டுமே மொழியை பயன்படுத்துகிறார்கள். தனது உணர்ச்சிகளையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்வதற்காக மொழியை பயன்படுத்துகிறார்கள். பாரதியார் தாம் அறிந்த மொழிகளிலேயே தமிழ் மொழி மட்டுமே இனிமையான மொழி என்று கூறுகிறார். சங்கம் அமைத்து வளர்ச்சி பெற்ற மொழி தமிழ் மொழியே ஆகும். தமிழ் மொழியின் வளர்ச்சி 2004 தமிழ் மொழி செம்மொழி என்ற பெயரை பெற்றது. காலம் காலமாக எழுந்த இலக்கியங்கள் தமிழ் மொழியின் வளர்ச்சிக்கு உதவுகின்றன. தமிழ் மொழி மற்ற மொழிகளின் அடிப்படை மொழி ஆகும். புதுக்கவிதை, சிறுகதைகள், கட்டுரைகள் போன்ற மற்ற காவியங்களும் இலக்கியங்களும் தமிழ் மொழிக்கு பெருமை சேர்த்தது. குறிப்பாக தென் அமெரிக்காவில் மாயன் நாகரிக மக்கள்கள் தமிழ் மொழியிலிருந்து பிரிந்த ஒரு மொழியை பயன்படுத்துவதாக ஆய்வாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். மற்ற மொழியினால் தமிழ் மொழி பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக தமிழ் மொழி ஆங்கில மொழியினால் பாதிக்கப்பட்டுள்ளது. தமிழ் மக்கள் தமிழ் மொழியை மொழியாக மட்டும் எண்ணாமல் கடவுளாக எண்ணி வணங்குகிறார்கள். காரைக்குடிக்கு அருகில் தமிழ் மொழியை சிறப்பிக்கும் விதமாக தாய்மொழி என்னும் கோவில் அமைக்கப்பட்டுள்ளது. தமிழ் மொழியை பாதுகாக்க சில வழிகள். குழந்தைகளுக்கு சிறும் வயதிலேயே இருந்து தமிழ் மொழியை கற்பிக்க வேண்டும். நாம் தமிழ் மொழியை பேசவும் எழுதவும் படிக்கவும் அறிந்து கொள்ள வேண்டும். தமிழ் மொழியின் சிறப்புகளை வைத்து எழுதியுள்ள இலக்கணங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அறிந்து கொள்வது மட்டுமல்லாமல் அதை பாதுகாக்க வேண்டும். நன்றி. நான் கண்ணென போற்றும் கவித்தமிழே, நான் உயிரென போற்றும் உயிர் தமிழே, என் சொல்லை சுவையாக்கும் செந்தமிழே, முத்தான வார்த்தைகளால் என்னை மூழ்கடிக்கும் முத்தமிழே, என் சிந்தையை அலங்கரிக்கும் உயர்த்தமிழே, என் தாய் போற்றி வளர்த்த தாய் தமிழே, என் உயிர் உள்ளவரை உன்னை வணங்குவேன் தாய்மொழியே, நீ வாழ்க வாழ்க என்று தாய்மொழியாகிய தமிழ் மொழியை வணங்கி எனது உரையை துவங்குகிறேன். எனது பெயர் பார்த்திகா. நான் அம்பத்தூர் ஜி.கே. செட்டி விவேகானந்தா பள்ளியில் 9ஆம் வகுப்பு படிக்கின்றேன். உலகத்தின் மொழியின் எண்ணிக்கை 6089. அதில் 200க்கும் குறைவான மொழிகள் மட்டுமே பேசவோ எழுதவோ முடியும். இதில் சொந்த வரி வடிவம் கொண்ட எழுத்துக்கள் 100. இவற்றுக்கெல்லாம் மூல மொழிகளாக திகழ்வது 6. அவை தமிழ், சீன, கிரேக்க, லத்தி, எபிரேயம், சமஸ்கிருதம். இது லத்தி மொழிக்கு பேச்சு மொழி கிடையாது. சமஸ்கிருத மொழிக்கும் பேச்சு மொழி கிடையாது. எபிரேய மொழிக்கும் பேச்சு
பேச்சு வழக்கு கிடையாது, சமஸ்கிருத மொழிக்கும் பேச்சு வழக்கு கிடையாது. பழங்கால சீனர்கள் இன்றைக்கு வந்தால் இன்றைய சீனர்களின் உச்சரிப்பு அவர்களுக்கு புரியாது, இன்றைய சீனர்களின் உச்சரிப்பு பழங்கால சீனர்களுக்கு புரியாது. இதுவே மற்ற மொழியினரின் சிறப்பாகும். ஆனால் என் தமிழ் மொழி தொன்மை, முன்மை, முன்மை, இன்மை, இனிமை, இளமை, வளமை, தாய்மை, தூய்மை, இன்மை, வியன்மை கொண்டது. செம்மொழிக்குரிய 16 பண்புகளையும் 247 எழுத்துக்களையும் கொண்டது என் தாய்மொழி. உலகத்தில் தோன்றிய முதல் மனிதனே என் தாய்மொழியிலாகிய தமிழ் மொழியில்தான் பிறந்தான். காரைக்குடி. வாட்ஸ்அப் என்றால் புலனம், பேஸ்புக் என்றால் முடங்கை, யூடியூப் என்றால் வலையொலி, இன்ஸ்டாகிராம் என்றால் படவரி, ஆன்லைன் என்றால் எண்கனை, ஆஃப்லைன் என்றால் முயங்கனை, டெலிகிராம் என்றால் தொலைவை. இப்படி நாம் பயன்படுத்தும் சமூக வலைத்தளத்திற்கு பெயர் வைக்க ஒருவருக்கும் தோன்றவில்லை. ஆனால் என் தமிழுக்கு மட்டுமே தோன்றியது என்றால் அங்கே நிற்கிறது பார் எனது தமிழ் மொழி என நான் பெருமையாக கூறிக்கொள்கிறேன். செம்மொழியாகிய தமிழ் உயர்ந்து நிற்பதற்கு காரணம் அதன் தொன்மை தன்மையே ஆகும். தமிழினம், தமிழ் மொழி, தமிழ் இலக்கியங்கள் ஆகிய அனைத்தும் மிக தொன்மை சார்ந்தவையாகும். சித்திரை மாதம் பிறந்தது என்றே எத்திசை பார்க்கினும் இன்பத்தின் நூற்றே, நித்திரை போதுமே விழித்தெழாமே, தங்கமே முற்று தங்கமே வாழ்கின்ற தமிழ் மாதங்களின் முதல் மாதமாக திகழ்வது நமது சித்திரை மாதம். சித்திரை என்று சமஸ்கிருதின் பெயராக சித்ரா என்று அழைக்கப்படுகிறது. சித்ரா என்றால் அழகியது அல்லது ஒளி பொருந்திய மணி என்றும் கூறலாம். இதன் அடையாள குறிப்பீடு ஒளி பொருந்திய மணி அல்லது முத்து என்றும் கூறலாம். ஒரு தமிழ் புத்தாண்டு என்பது வானியல் ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் எடுக்கப்படும் ஒரு கால அளவீடு. தமிழ் புத்தாண்டு தமிழ்நாடு, இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளிலும் பிற நாடுகளிலும் சித்திரை மாதத்தின் முதல் நாளை புத்தாண்டாக கொண்டாடுகின்றனர். முற்காலத்து ஆவணியே முதல் மாதமாக தான் ஆண்டு தொடக்கத்தின் முதல் மாதமாக கொண்டாடப்படுகிறது என்று பண்டைய சான்றுகள் தற்போது கிடைக்கவில்லை. ஆனால் அதற்கு வாய்ப்புள்ளன என்று கூறுகின்றார்கள். அதற்கப்புறம் தமிழ் நாட்காட்டி ராசி சக்கரத்தை காலனி கணிப்பில் பயன்படுத்தும் சூரிய நாட்காலி 12 ராசிகளின் முதல் ராசியான மேஷம் சூரியன் நுழையும் சித்திரையே முதல் மாதமாக என்று கருதப்பட்டு சொல்லப்படுகின்றன. ஆதலால் நாம் சித்திரையே முதல் மாதமாக தெரிந்து கொண்டு அதன் முதல் நாளை நாம் புத்தாண்டாக கொண்டாடுகின்றோம். தமிழன் என்று சொல்லடா, தனி நிமிர்ந்து நிலடா என்று பாரதியாரும் போன்ற பல புலவர்களும் தமிழின் சிறப்புகளை கூறியுள்ளார்கள். இவை பாடல்கள் மூலமாகவும் கவிதைகள் மூலமாகவும் நமக்கு தெரிவித்துள்ளார்கள். இத்தகைய வாய்ப்பு தமிழின் சிறப்புகளை பற்றி கூற எனக்கு வாய்ப்பளித்ததற்கு எனது மனமார்ந்த நன்றிகள். இணையதள வாயிலாக இங்கே கூடியிருக்கும் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கத்தை செலுத்தி பாரதியாரை பற்றி சில வழிகளை உங்கள் முன் பகிர்ந்து போகிறேன். அதற்கு முன் பாரதியாரின் அம்மாவின் பெயர் லக்ஷ்மி அம்மாள், பாரதியாரின் அப்பாவின் பெயர் சின்னசாமி ஐயர். நான் இப்பொழுது பாரதியாரின் கவிதையை கூற போகிறேன். மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் ஒரு தமிழ் கவிஞர், சுதந்திர போராட்ட வீரர் மற்றும் பெண் விடுதலைக்காக போராடியவர் ஆவார். பாரதியார் அவர்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் எட்டயபுரத்தில் டிசம்பர் 11, 1882 ஆண்டு பிறந்தார். நான் இப்பொழுது கூறப்போகிறேன். காலத்தை வென்ற பாரதி கவித்திறமையால் நம் பாரத தேச மக்களை கவர்ந்தவரே. காலத்தை வென்ற முண்டாசு மீசை கவிஞனே, கிணற்று தவளையாக இருந்த தன் மக்களிடம் சுதந்திர புரட்சி வர வித்திருவரே. கீர்த்தனைகள் மூலம் சுதந்திர கனலை தேச மக்களுக்கு ஊட்டியவரே. குயில் பாட்டு எழுதிய குன்றின் மேலிட்ட குத்து விளக்கே, கூவியே தன் தேச மக்களுக்கு சுதந்திர தாகத்தை ஏற்படுத்தியவரே. கெட்ட சாதியே தீட்டாமை ஒழிப்பதற்கு முன்னின்றவரே. கேலி
செய்த ஆங்கிலேயனை இறுதி மூச்சு வரை விருட்சியவரே. கைவிட்பட்ட பெண்ணுரிமை சுதந்திரத்திற்காக போராடியவரே. கொடுமையான இளம் பெண் திருமண தடை சட்டத்தை முன்னின்று ஆதரித்தவரே. கோடிகளுக்கு ஆசைப்படாத பாரதியின் மாவீரனே. பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவவானினும் தனி சிறந்தனவே என்ற பாரதியார் கவிதைகள் முன்னிறுத்தி எனக்கு வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். பாரத் மாதா கி ஜெய். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் மனமார்ந்த முக்கிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பாரதியாரின் தமிழ் பற்று. இன்று மக்களால் அழைக்கப்படும் பாரதியாரின் மகாகவி என்று மக்களால் அழைக்கப்படும் பாரதியாரின் கொண்ட தமிழ் மொழி மீது பாரதியார் கொண்ட பற்று அளவிட முடியாதது. பல தொன்மையின் சிறப்பும் கொண்ட தமிழ் மொழி மீது பாரதியார் கொண்ட பற்று அளவிட முடியாதது. பாரதியார் ஒரு பன்மொழி புலவர். தமிழ் தவிர ஆங்கிலம், பிரான்ஸ், சமஸ்கிருதம், தெலுங்கு, இந்தி முதலிய மொழிகளில் கற்று தெரிந்தார். எனவே தமக்கு தெரிந்த பிற மொழிகள் தமிழ் விட்டு பார்த்து தமிழ் மொழி இனிய மொழியாகவும் சிறந்த மொழியாகவும் இருப்பது மற்ற மொழிகளுக்கு தமிழ் போல் என்று புகழ்ந்து பாடியுள்ளார். குழந்தைகளுக்காக பாடிய பாப்பா பாட்டில் குழந்தைகளுக்கு பலவிதமான அறிவுரைத்து கூறியுள்ளார். தாய் நாட்டின் பெருமை, தாய் மொழியின் பெருமை ஆகியவற்றின் குழந்தைகளுக்கு உரைக்கின்றன. அவ்வாறு கூறும்போது தமிழ் சொற்களின் பெருமையினை சொல்லே உயர்வு, தமிழ் சொல்லே தொழுதுபடுத்தி பாப்பா என்று கூறியுள்ளார். பாரதியார் மறைந்தாலும் பாரதியாரின் எண்ணங்களும் கவிதைகளும் பல சிறப்பு பெயர்களை பெற்றுள்ளது. அவை மகாகவி, மக்கள் கவிஞர், தமிழ் கவி, சிந்துக்கு தந்தை என்பவை ஆகும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் சே. அபிராமி. எனது வயது 13. நான் 8ஆம் வகுப்பு பயின்று கொண்டு வருகிறேன். குரு ஆன்மீக மையம் மூன்றாம் ஆண்டு நடத்தும் பேச்சு போட்டி பிரிவில் சைவமும் தமிழும் என்ற தலைப்பில் நான் பேச இருக்கிறேன். சைவமும் தமிழும் உலகில் தோன்றி நிலை பெற்று கொண்டிருக்கின்ற பல்வேறு சமய மொழிகளில் நாம் சைவ சமயமும் தமிழ் மொழியும் தான் மிக சிறப்பாக இருக்கிறது. சைவ சமயத்தில் சைவமும் வைணவமும் என்ற இரு வழிபாட்டு பிரிவுகள் பழமையானது. இருப்பினும் சைவ வழிபாட்டு பிரிவு மிக பழமையானதாகும். மேலும் நெடுந்தொகை, 10 பாட்டு, 11 கீழ்கணக்கு போன்ற நூல்களில் சிவனை பற்றிய சான்றுமிக்க தகவல் நிறைந்துள்ளது. 12 திருமுறையில் முதல் திருமுறையில் தோடுடைய செவியன் என தொடங்கி 12ஆம் திருமுறையில் உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் என்றும் அன்பே சிவம் என்றும் பல பாடல்கள் சிவனை பற்றி பாடி இருக்கின்றார்கள். இதேபோல் உலக மொழிகளில் தமிழ் மொழியில் மட்டுமே வாழ்க்கை நெறிமுறை, பண்பாடு, கலாச்சாரங்கள் நிறைந்து இது 5000 ஆண்டுகளுக்கு முன் தோன்றியுள்ளது என பெயரும் பெற்றுள்ளது. மேலும் நம் சைவத்தின்
தமிழ் மொழியில் இருந்துதான் வாழ்வியல் முறை, பண்பாடு, கலாச்சாரங்கள் வேறு மதங்களிலிருந்தும் பயன்படுத்தி வருகிறார்கள் என்பது அனைவரும் அறிந்தவையே. இதை யாரும் மறுக்க முடியாது. எனவே சைவமும் தமிழும் தான் உலகில் மிக பழமையானதும் மிக உயர்ந்தவை என்றும் கூறி எனக்கு பேச வாய்ப்பளித்த குருவருள் ஆன்மீக மைய சான்றோர்களுக்கும் அனைவருக்கும் என் பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். அன்னை தமிழால் அனைவரையும் வணங்குகின்றேன். என் பெயர் மு. சுதர்சனா. என் பதிவு எண் 303. நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு தமிழ் மொழியின் தொன்மை. அகத்தியன் தொட்டியிலிட்டு தொல்காப்பியன் தாளாட்டி கம்பன் சீராட்டி மூவேந்தர் பாராட்டி இன்னும் கன்னித்தமிழாய் செந்தமிழாய் வாழ்ந்து வரும் எம் தாய்மொழி தமிழ் மொழியாம். ஆதியில் பிறந்த மொழி, தென் பொதிகையில் தவழ்ந்த மொழி, கம்பன் கவி வடித்த மொழி, எம் பாரதி கர்ஜித்த மொழி. என் உடல் சாம்பல் ஆனாலும் சாம்பலோடு பூத்து கமலும் வீர முழங்கும் எம் தாய்மொழி தமிழ் மொழி. கண் தோன்றி மண் தோன்ற காலத்தை முன் தோன்றிய மூத்த குடி என்ற வரிகளில் தமிழ் மொழியின் தொன்மை புலப்படுகிறது. உலகின் முதல் மொழி என்று தமிழ் மொழி போற்றப்படுகின்றது. தமிழில் இருந்து திராவிட மொழிகள் தோன்றின என அறிஞர்கள் தெரிவிக்கின்றனர். தமிழ் மொழி மிக நீண்ட வரலாற்றை கொண்டது. செம்மொழியாக ஒரு மொழியை தேர்வு செய்ய அதன் இலக்கிய படைப்புகள் வளம் மிகுந்ததாகவும் பழமையானதாகவும் இருக்க வேண்டும். இந்தியாவில் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட முதல் மொழி தமிழ் மொழியாகும். தமிழின் பெருமைக்கு இதுவே ஒரு சிறந்த மகுடமாகும். படிப்பவர்களை தன் பக்கம் இழுக்கும் விஷயம் தமிழுக்கு உண்டு. நாம் உலகின் உன்னதமான மொழியில் பிறந்திருக்கின்றோம் என்பதை இதிலிருந்து அறிய முடிகிறது. சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லி, அதை தொழுது படிக்கிறதே பாப்பா என்று போற்றுகிறார் பாரதியார். அகத்து இயல், இசை, நாடகம் எனும் முத்தமிழாய் வளர்ந்து செந்தமிழாய் வளம் வரும் ஒரே மொழி தமிழ் மொழியாகும். கம்பர், ஔவையார், பாரதியார், திருவள்ளுவர் போன்ற புலவர்களாலும் அரசர்களாலும் வளர்க்கப்பட்ட ஒரே மொழி தமிழ் மொழியாகும். அமிர்தத்தை கடைந்தால் அதிலிருந்து கிடைக்கும் ஒரு அரிய சொல்லே தமிழ் மொழியாகும். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத சங்கே என் முழங்கு என்று பாவேந்தர் பாரதிதாசனின் வரிகளில் தமிழின் சிறப்பு புலப்படுகிறது. தமிழில் தான் திராவிட மொழிகள் தோன்றின. தத்தி தாதுதி தாதுதி தத்துதி துத்தி துதைதி துதைதத்தா தூதுதி தித்தி தித்தித்து தாதேது தித்தித்த தித்தித்தாதோ தித்தித்த தாது. தகர வரிசையில் இப்படி ஒரு பாடல் உலக மொழியில் இருக்கிறதா? சொல்லுங்கள் பார்ப்போம். ஆனால் நாம் இத்தகைய சிறப்பு மிக்க தமிழ் மொழியில் பயிலாமல், தமிழ் மொழி கல்வியில் பயிலாமல் ஆங்கில மொழி வழி கல்வியில் பயில்கின்றோம் என்பதை மிகவும் வருத்தத்துடன் தெரிவிக்கின்றேன். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காது தமிழ் என்றும் சங்கே முழங்கு என்று பாவேந்தர் பாரதிதாசன் குறிப்பிடுவது போன்று தமிழ் என்றும் மங்காது, அதன் பெருமைகள் என்றும் குன்றாது. தமிழ் என்பது தமிழர்களின் அடையாளம் என்பதை உணர்ந்து தமிழை பாதுகாப்போம். தமிழுக்காக என் சிரம் எப்பொழுதும் தலை நிமிர்ந்து நிற்கும். தமிழ் வளர என் உடல் உரம் ஆகட்டும். தமிழ் மொழி தாய்மொழி என்று சொல்வதை விட மொழிகளின் தாய் என்று சொல்வதே மேல் என்று நான் கூறுவேன். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த குருவருள் ஆன்மீக மையம் சார்ந்த அனைவருக்கும் என் நன்றியை உரித்தாக்குகின்றேன். அம்மா, அம்மா என்றாலே அன்பு. அம்மா என்றாலே அன்பு. அம்மா என்பவள் தியாகத்தின் மற்றொரு உருவம். நான் இன்று பேச போகும் தலைப்பு அன்னையின் பெருமை. அன்னையின் பெருமை என்றாலே அன்னையின் அன்பும் அன்னையின் தியாகமுமே ஆகும். அதனால் இன்று நான் அன்னையின் தியாகத்தையும் அன்பையும் பற்றி பேச போகின்றேன். 100 சாமிகள் இருந்தாலும் அம்மா உன்னை போல் ஆயிடுமா? கோடி கோடியாய் கொடுத்தாலும் நீ தந்த அன்பு கிடைத்திடுமா? ரத்தத்தினால் தந்தாலுமே தியாகத்துக்கு ஈடாயிடுமா? நான் பட்ட கடன் தீர்ப்பதற்கு ஒரு ஜென்மம் போதாதமா? நடமாடும் கோவில் நீதானே என்ற வரிகளுக்கேற்ப நான் பேச போகும் கருத்து அமைந்துள்ளது. அன்னையின் அன்பு. அன்னை அன்பு ஒரு மந்திரம். அந்த மந்திரம் இல்லையேல் உலகில் யாரும் இல்லை, ஏன் உலகமே இல்லை. ஏன் மனிதர்கள் மட்டுமா அன்னையின் அன்பு உள்ளது? இல்லை. ஏன் பறவைகளிலும் உள்ளது. பறவைகள் தன் குஞ்சுகளை பாதுகாப்பாக ஒரு இடத்துக்கு கூட்டி சென்று வரும்பொழுது பாதுகாப்பாக பார்த்துக்கொள்ளும். ஏனென்றால் அன்னையின் பாசம். அது வேற ஏதாவது ஆபத்தில் மாட்டிக்கொள்ளுமோ என்று பயப்படும். அதே பொழுது நாம் தெரிந்த கோழி கூட எடுத்துக்கொள்ளுங்களேன்.
குட்டி குஞ்சுகளை தன்னுடைய இறக்கையில் பத்திரமாக பார்த்து கொள்ளும். ஏனென்றால் அது சிறிதாக இருப்பதனால் அதுக்கு என்ன செய்வதுன்னு தெரியாது. அது எங்கேயாவது தவறி போய்விடுமோ, அதை வேற ஏதாவது மிருகங்கள் வேட்டையாடி தின்று விடுமோ என்ற பயத்துடன் அதை தன் இறகுக்கு கீழ் மறைத்து வைத்து பத்திரமாக கூட்டி செல்ல வேண்டிய இடத்திற்கு கூட்டி செல்லும். அதே போல் புறா தன்னுடைய குட்டிகளுக்காக உணவை தேடி கொண்டு வந்து தன்னுடைய குட்டிகள் வாயில் ஊட்டிவிடும். அதே போல் குட்டிட்டு நாய் பக்கத்தில் நாம் யாரும் செல்ல முடியுமா? அது நம்மை செல்ல விடாது. ஏனென்றால் அது தாயின் பாசம். அதே போல் குட்டி கன்றிட்ட மாடின் முன்பு நாம் போய் கன்றை தொட முடியுமா? அது தொடவே விடாது. நாம் எவ்வளவு அதுக்காக அதனுடைய ஓனராகவே இருந்தாலும் நம்மளால் அந்த கன்றை அந்த மான் நம்ம கன்றை தொட விடாது. ஏனென்றால் அது தாயின் குணம், தாயின் பாசம். அதே போல் அதில் மட்டும் இல்ல, குரங்கு, பூனை, யானை போல அனைத்து விலங்குகளிலும் அனைத்து பறவைகளும் தாயின் அன்புக்கு கட்டுப்பட்டே உள்ளது. இந்த அனைத்து விலங்குகளும் தாயின் அன்புக்கு கட்டுப்பட்டு இருக்கும் பொழுது 6 அறிவு பெற்ற மனித இனத்தில் பிறந்த தாய் தன் பிள்ளைகள் மீது அன்பு வைக்காமலா இருப்பார்கள்? இல்லை. அவர்கள் காட்டும் அன்பு மிகவும் சிறந்த அன்பாக இருக்கும். அதே போல் நம் உடலில் ஏற்படும் வலியின் அளவு டாய்ஸில் நாம் சொல்வோம். நம்முடைய நெற்றி பொட்டில் வைத்து ஒரு நபர் நம்மளை துப்பாக்கியை வைத்து சுட்டார்கள் என்றால் நம்மளுக்கு ஏற்படும் டாய்ஸ் அளவு 43 டாய்ஸ். அந்த டாய்ஸை நம்மளால் தாங்கவே முடியாது. அந்த வலியை நம்மளால் தாங்கவே முடியாது. நாம் அந்த வலியை தாங்க கொள்ளாமல் இறந்தே போய்விடுவோம். ஆனால் நம்மை ஈண்டெடுக்கும் போது நம் அன்னைக்கு வந்த வலி 47 டாய்ஸ். அப்பொழுது அது மிகவும் அதிகமான வலியை தந்திருக்கும். அந்த வலியும் பொறுத்து கொண்டு நம்மை பெற்றெடுத்து நம்முடைய நலனுக்காக யோசிக்கும் நம் அன்னை நம் மீது எவ்வளவு அன்பு வைத்திருப்பார்கள். அதே போல் எவ்வளவு பெரிய ஞானியாக இருந்தாலும் அவர்கள் அன்னையின் அன்புக்கு கட்டுப்பட்டே இருப்பார்கள். இதுக்கு மிக சிறந்த உதாரணம் பட்டினத்தார். தன்னுடைய அன்னை இறந்த பின்பு அந்த செய்தியை கேட்ட அவர் மிகவும் கலங்கினார். கலங்கிவிட்டு அவர் வந்து தன் அன்னையின் உடலை வாழை மட்டையில் வைத்து ஒரு பாடல் பாடினார். முன்னே இட்ட தீ முற்புறத்திலே, பின்னே இட்ட தீ தென் இலங்கையிலே, அன்னை இட்ட தீ அடி வயிற்றிலே, நான் இட்ட தீ மூழ்கவே என்ற பாடலின் மூலமாகவே தன் அன்னையை எரித்தார். தன் கையால் தீ மூட்டாமலேயே அந்த பாடலின் மூலமாகவே அன்னை உடலை எரிக்க வைத்தார். இந்த அளவு ஒரு அன்னையினும் மகனின் பாசம் அடங்கியுள்ளது. அதே போல் நான் இப்பொழுது ஒரு பாடல் பாட போகிறேன். தாயில் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, 1000 உறவுகள் பெருமை இல்லை, அன்னை தந்தையே அன்பின் எல்லை என்ற பாடலுக்கேற்ப அன்னை தந்தையே அன்பின் எல்லை. ஆனா அதிலும் சிறந்து நமக்காக உயிரை தியாகம் செய்ய கூட யோசிக்காத அளவு நம் மீது அன்பு வைத்தவர் நம் தாயார் மட்டுமே ஆவார். நாம் கருவில் இருக்கும் போது நம்மை 10 மாதங்கள் சுமந்து நாம் வயிற்றை விட்டு வெளியே வருவதற்கு முன்பே நம்மை பற்றி யோசித்த ஒரு ஜீவன் என்றால் அது நம் அம்மாவே ஆவார். ஏனெனில் அவர்கள் பிடித்த உணவை எடுக்காமல் நம்மளுக்காக சத்து மிகுந்த உணவுகளை, தனக்கு பிடிக்காத உணவுகளை கூட எடுத்து தனக்கு பிடித்த உணவுகளை ருசிக்காமல் சாப்பிட்டால் நம்முடைய குழந்தைக்கு ஏதோ ஆய்விடுமோ என்ற பயத்துடன் சாப்பிடாமல், தனக்கு பிடித்த உணவுகளை கூட எடுக்காமல் தான் விரும்பாத உணவுகளையும் எடுத்து நமக்காக இருந்தார். அதே போல் நிம்மதியாக தூங்க கூட செய்யாமல் நாம் திரும்பி பார்த்தால் குழந்தைக்கு ஆகிவிடுமோ, அவனுக்கு ஏதாவது ஆகிவிடுமோ என்ற பயத்துடனே அவர்கள் இஷ்டம் போல் தூங்க கூட செய்யாமல் தனக்காக இருந்தார். எத்தனையோ வழிகளை அனுபவித்து, எத்தனையோ மூச்சு காற்றை நமக்காக செலவழித்து, அவர்களுடைய சத்துக்களை எல்லாம் நம்மளுக்கு கொடுத்து, அவர்கள் சோர்ந்தும் நாமல் மிக பலமாகவும் ஆகிறோம் என்றால் அதுக்கு நம் தாயே காரணம். நாம் தாயின் வயிற்றில் 10 மாதம் இருந்தோம். அவர்கள் இறுதி மூச்சு வரை அவர்கள் நெஞ்சில் நாம் குடியிருக்கிறோம். அவர்கள் அந்த அளவு நம்ம மீது, தன்னுடைய குழந்தை மீது அன்பு வைத்திருக்கிறார்கள்.
அதே போல் நாம் அவர்கள் வயிற்றில் இருக்கும்போது அவர்களை எட்டாத உதைக்காத உதையே இல்லை. ஆனால் நாம் சிறு குழந்தையாக இருக்கும்போது அவர்களை காயப்படுத்தாத நிமிடமும் இல்லை. இது அனைத்தையும் பொறுத்து கொண்டு நமக்கு ஒரு சிறு உடல் சரியில்லை என்றாலும் கூட அவர்கள் நமக்காக பயந்தெழுந்து என்ன ஆயிற்று என்று கேட்டு நமக்காக அங்கும் இங்கு ஓடி நம்ம அந்த சிறு பிரச்சனையை கூட குணப்படுத்த மிகவும் முயன்றவர் நம் தாயார் மட்டுமே ஆவார். அதே போல் நமக்காக வாழ்ந்த ஜீவனில் மிக முக்கிய புள்ளியும் அவரே ஆவார். என்னை பொறுத்தவரையிலும் நான் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, எந்த அளவில் உயர்ந்தாலும் சரி, அதற்கு முக்கிய காரணம் என் தாயாரே. என்னே நான் விரும்பாத குணம், நான் அனைத்து குணங்களும் என் அன்னையின் முன்பு விரும்புவேன். ஆனால் நான் விரும்பாத குணம் என்றால் அன்னை தன்னையே காயப்படுத்திக் கொள்வார். ஏனென்றால் என்னிடம் வைத்திருக்கும் அன்பின் மூலம் அவர் தன்னை காயப்படுத்திக் கொள்வது அப்பொழுது நடக்கும். அதே போல் என்னை வெறுக்காத குணம், தவறுகளை மன்னிக்கும் குணம், அளவு கடந்த பாசம், மற்றவர்கள் என்னிடம் காட்டிடாத நேசம் அனைத்தையும் உன்னிடம் கண்டேன் அம்மா. தமிழனா என்னை ஈன்ற தமிழச்சியே, தரணியையே ஆண்டாலும் உன் அருகில் நான் சேமி. நீ கோபமாக அடித்தால் அது கொஞ்சுவது போல் இருக்கும், நீ கொஞ்சுவது போல் அடித்தால் அது கெஞ்சுவது போல் இருக்கும். பாலூட்டி சோறூட்டி தமிழூட்டி நீ வளர்த்தெடுத்தாய் நீ. பெண் என்றால் பெருமை, அந்த பெருமை உரியவர்கள் தாயரே ஆவார். தாய் தான் உலகையே படைத்தவர். தாய் இல்லையேல் நாம் யாரும் இங்கு இருக்கவும் மாட்டோம், யாரும் இப்படி பேசவும் மாட்டோம். இத்தகைய வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. வணக்கம், என் பெயர் ஜெயமுகுந்தன், வயது 13. தலைப்பு பாரதியின் தமிழ் பற்று. யாமறிந்த மொழிகளிலேயே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாரதியார் தமிழ் தாயை புகழ்கிறார். பாரதியார் ஒரு பன்மொழி புலவர். இவர் ஆங்கிலம், பிரெஞ்சு, சமஸ்கிருதம், ஹிந்தி ஆகிய 44 மொழிகளை நன்கு கற்றார். இவர் தான் அறிந்த மொழிகளுடன் தமிழை ஒப்பிட்டு பார்க்கிறார். தன் தாய்மொழியாகிய தமிழ் சிறந்த மொழியாக இருப்பதை எண்ணி மகிழ்கிறார். அதற்கு மேல் அவர் தமிழ் புலவர்களான கம்பன், வள்ளுவன், வள்ளுவன், இளங்கோவன் ஆகியோரை விட சிறந்த புலவர்கள் இவ்வுலகில் இல்லை என்று தமிழ் புலவர்களை புகழ்கிறார். யாமறிந்த புலவர்களிலேயே கம்பனை போல், வள்ளுவனை போல், இளங்கோவை போல் இவ்வுலகில் யாரும் இல்லை என்று புகழ்கிறார். அடுத்து சிறு குழந்தைகளுக்காக தேசத்தை பற்றியும் தாய்மொழியை பற்றியும் பாடல் மூலமாக பாடம் புகட்டுகிறார். சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே, இதை தொழுது படிக்கிறடி பாப்பா என்று பாடம் புகட்டுகிறார். ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் ஆங்கிலமே செல்வாக்கு மிக்க மொழியாக இருந்தது. தமிழ் உரிய இடம் பெறவில்லை. தமிழர்கள் ஆங்கிலம் பேச தொடங்கினர். இதை பாரதியார் வேற்று பாஷையில் பேசுவாய் நீ, வீட்டு வார்த்தை போ என்று சினத்துடன் கூறுகிறார். மேலும் எங்கும் எதிலும் தமிழை புகுத்த வேண்டும், எல்லா துறையிலும் தமிழை புகுத்த வேண்டும், அப்போதுதான் தமிழ் செழிக்கும் என்று போராடினார் பாரதியார். தேனிசை தமிழ், தேமதுரை தமிழ் மொழி, இதை உலகம் முழுவதும் புகுத்திடடி பாப்பா என்று கூறிய பாரதியாரின் கவிதைகளை பின்பற்றுவோமாக. நன்றி.